Hello students, welcome to Maths Chapter 3 Algebra from 10th Standard Samacheer syllabus. இப்போ exercise 3.6 பார்க்குறோம். 3.6ல question number 2, second question. Simplify and the operation is minus. So minus sumக்கும் plus sumக்கும் LCM எடுத்து போடணும். இங்க ரெண்டு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க, ரெண்டுக்கும் denominator சேமா தான் இருக்கு. So common denominator மட்டும் எடுத்தா போதும். x minus 4 is common denominator. அப்ப numerator ரெண்டையும் அப்படியே கிளப் பண்ணி எழுதுவோம். 2x plus 1 into x minus 2. இதை என்ன பண்றோம்? factorize பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ factorize பண்றது எதுக்குன்னா, suppose sometimes denominatorோட cancel ஆயிடும். So அதுக்காக factorize பண்ணுவோம். இதில் காமன் கிடையாது, பட் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ 2 2s are 4 எடுத்துக்கிறோம். 4க்கு ப்ளஸ் சிம்பிள்ங்கனால இந்த ஃபேக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போது 1 4 is 4 தான் ஒரு பாசிபிலிட்டி. 2 2s are 4 வராது, ஏன்னா ஆட் பண்ணால் 4 தான் வரும். நமக்கு 5 வேணும். ஸோ -5ங்கனால ரெண்டுக்கும் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதால் டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே கேன்சல் ஆகிடும், -2 வரும். முன்னாடி வேரியபிள் போட்டு ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா இது 2x minus 1, இது x minus 2. இப்போ இந்த x minus 2வும் இந்த x minus 2வும் காமனாக இருக்கனால வெளியே எடுத்துக்கலாம். இல்லை இந்த மெத்தட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்கும் சைன் மாற்றி அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ யூனிஃபார்ம் மெத்தட் கிடையாது மேத்ஸில். உனக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்க. இங்கே என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஏற்கனவே எக்ஸ்பேன்ஷன் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ சைன் மட்டும் மாற்றணும். மாற்றிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணப்புறம் உனக்கு இந்த ஆன்சர் வரும். இப்போ x minus 2 காமனாக எடுத்துட்டோம்னா 2x plus 1 உள்ளே இருக்குது. மைனஸ் சிம்பிள் வெளியே இருக்கிறனால இங்கே இருக்கிற 2x minus 1க்கு சைன் மாற்றி எழுதணும். -2x plus 1. இதில் 2x கேன்சல் ஆகிடும், ஏன்னா ஆப்போசிட் சைன். 1 plus 1 is 2. ஸோ 2 into x minus 2 by x minus 4 இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1. இப்போ டினாமினேட்டர் சேமாக கிடையாது. ஸோ இங்கே தான் நம்ம எல்சிஎம் எடுக்க வேண்டி வரும். அதுக்கு முன்னாடி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும், ஏன்னா ஏதாவது டேர்ம்ஸ் கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது. இது a square minus b square ஃபார்மில் இருக்கிறனால a plus b into a minus b ஃபார்முலா போட்டிருக்கோம். மீதி டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதியிருக்கோம். இப்போது இந்த டினாமினேட்டர் x plus 1 into x minus 1, இந்த டினாமினேட்டர் வெறும் x minus 1. ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா, எல்சிஎம்னா ஆல் ஃபேக்டர்ஸ் வித் ஹையஸ்ட் பவர். ஸோ இதில் எல்லா ஃபேக்டர்ஸும் எழுதுனா x plus 1 x minus 1, நோ ரெப்பிட்டிஷன். திரும்பவும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த x minus 1 ஆல்ரெடி எழுதிட்டதுனால திருப்பி எழுத தேவையில்லை. இப்போ இந்த டினாமினேட்டர் தான் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கும் வேணும். இதே டினாமினேட்டர் இங்கே இருக்கிறதுனால இந்த 4xை நம்ம அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கலாம். இந்த டினாமினேட்டர் இங்கே வரணும்னா, இந்த எல்சிஎம் இந்த டினாமினேட்டரில் வரணும்னா x minus 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ அதால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே ஒரு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 போடும்போது அதே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 நியூமரேட்டர்லேயும் போடணும். ஸோ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஆல்ரெடி ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறனால எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இது எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ மைனஸ் வெளியே போட்டுட்டு ப்ராக்கெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், கண்டிப்பாக போடணும். இல்லைன்னா இந்த மைனஸை ஃபஸ்ட்டு டேர்முக்கு மட்டும் எடுத்துப்பீங்க, எல்லா டேர்முக்கும் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், 2ab is 2 into 1 into x, 2x, b square is 1 square. இப்போ மைனஸ் உள்ள போனால் 4x minus x square minus 2x, சைன் சேஞ்ச் பண்ணுறோம், ப்ளஸ் 1 will become minus 1. இப்போ இதில் 4xும் 2xும் மட்டும்தான் சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 4x minus 2x is 2x. இந்த -1 அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் இருந்துச்சுன்னா சிம்ப்ளிஃபை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மைனஸை காமனாக எடுத்துட்டா இப்படி வரும். இது ப்ளஸ், இது மைனஸ், இது ப்ளஸ். இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது.
ஸோ இந்த ஃபார்முலா ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறோம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போடுறோம். இங்கே பிங்கிறது 1. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா இது a இது b. ஸோ எக்ஸ் 1 நடுவில் மைனஸ் இருக்கிறனால எக்ஸ் மைனஸ் 1 the whole square divided by the same denominator. இப்போ நமக்கு ஒரு x minus 1 cancel ஆகிடும். ஸோ ஒரு x minus 1 மேலே x plus 1 கீழே with minus sign. இந்த மைனஸை நியூமரேட்டருக்கு உள்ளே எடுக்கிறோம். மைனஸ் இருக்கிற பக்கம் உள்ளே எடுத்தால் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். தட் இஸ் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இதையும் அப்படியே ரிதமெட்டிக்காக திருப்பணும்னா எக்ஸ் ப்ளஸ் 1 1 ப்ளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் தான் ஃபைனல் ஆன்சர்.